என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் தலவாரி பின்னி பூக்கள் வைத்து புது சட்டை போட்டு விட்டேன் ஐப்பசி மாசம் காவேரி ஸ்நானம் பொம்மைய வாங்கி வந்தேன் தாலாட்டு நான் பாட கண் மூட மாட்டாயோ மறைந்த போதும் மனதில் எண்ணும் மலரோடு பேசும் மழலை கீதம் என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் மரணமெல்லாம் வரம் கேட்டு மறு ஜென்மம் ஒன்றிருந்தால் மாறிவிடும் முகமதியோ உடல் நதியோ மெல்லிய கைவிரல்கள் புல்வெளியோ காலை பொழுதெல்லாம் காத்திருக்கும் இவள் வழி காணாமல் கள இழக்கும் என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் என்னம்மா தோழி உம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன் Are you sure it's JKR's car? எஸ் கண்டிப்பா சார். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவர் ஃபோன் பண்ணி சொல்லியாரு சார். ஓகே. மத்ததெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? சார் JKR வண்டி மாதிரி தெரியுது. ஆமா சார் அவரோட வண்டி தான். கம் லெட்ஸ் கோ. என்ன சார் ஆச்சு? சார் TN04S7626 உங்க வண்டி தானே? ஆமா சார் என் வண்டி தான் சார். அந்த வண்டி யார் யூஸ் பண்றாங்க? சார் என் பொண்ணு தான் சார். உங்க பொண்ணு கார்ல தனியா போனாங்களா இல்ல கூட வேற யாராவது போனாங்களா? அவ வீட்ல இருந்து கிளம்பறப்ப தனியா தான் கிளம்புனா. காலையில ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறேன்னு சொல்லிட்டு போனா. அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா.
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா நீ? பதட்டப்படாதுங்க சார். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. எப்படி சார் பதட்டப்படாம இருக்க முடியும்? ஆள் நடமாட்டம் எல்லா இடத்துல காது நிக்குது, கண்ணாடி உடைஞ்சிருக்கு, ஓட்டிட்டு வந்த என் பொண்ணை காணோம், கூட வந்த ஆட்களை காணோம். எப்படி சார் பதட்டப்படாம இருக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கல போதும் சார். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு சொல்லி அனுப்புங்க ப்ளீஸ். நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டு வீட்டுக்கு போங்க சார். ஏதாவது மெசேஜ் கிடைச்சா டெஃபினட்டா இன்ஃபார்ம் பண்றோம். வா வீட்டுக்கு வா. சார் இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும் போல இருக்கு. நிச்சயமா அதை நானும் எதிர்பார்க்கிறேன். ஜேகேஆர் வேற சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளு. இந்த கேஸ் எங்க போய் முடியும்னு தெரியல. சுத்தி இருக்கிற ஊர்ல எல்லாம் விசாரிங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு என்னங்கிற டீடைல கலெக்ட் பண்ணுங்க. நாம அவங்கள டெஃபினட்டா விசாரிக்கணும். நேத்து நான் ஊர்ல இல்ல சார். வெளியூர்ல இருந்து நீ காலையில தான் வந்தேன். நேத்து கூட அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. நான் வெளியூர்ல இருக்கேன்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டா. கடைசி பர்த்டே பார்ட்டில தான் சார் பார்த்தோம். அங்க கூட ரொம்ப டல்லா இருந்தா. சார் எப்பவுமே கூலா தான் இருப்பா, எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டா. அன்னைக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, அதனால கொஞ்சம் டென்ஷனா இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு சார். இல்ல சார், எங்களுக்கு டூருக்கு போகிற மாதிரி எந்த பிளானும் இல்ல சார். ஆமா சார், ஏன்னா செமஸ்டர் வந்துட்டு இருக்கு, டூர் போக சான்ஸே இல்லை சார். அப்படி எதுவும் பிளான் இல்லை. ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? சம்வேதனா ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறதா வீட்ல சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸோட டூர் போல. இதான் நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். லைன்ல இருக்கார் சார். சார் என்ன அசோக், ஜேகேஆரோட பொண்ணு கேஸ் நீங்க தான டீல் பண்றீங்க? எஸ் சார். கேஸ் எந்த லெவல்ல? எனி ப்ராக்ரஸ்? we are working on it சார். இன்சிடென்ட் நடந்தது ஒரு ரிமோட் ஏரியா. ஈவினிங் டைம் வேற. போக்குவரத்தோ ஆள் நடமாட்டமோ கிடையாது. பக்கத்து ஊர்கள்ல கூட சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். நியர் பை ஹாஸ்பிடல்ல சர்ச்சிங்களா? ஏதாவது ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாம் இல்லையா? விசாரிச்சிட்டோம் சார். அடிபட்டு எந்த பொண்ணும் அட்மிட் ஆகல. கார்ல பொருட்கள்லாம் சிதறி இருக்கிறத பார்க்கும்போது சம்திங் குட் ஹேவ் ஹேப்பன் சார். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டால எதையும் சரியா ட்ரேஸ் பண்ண முடியல சார். தட்ஸ் a big setback. எனிவே சீக்கிரம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஷூர் சார். வாங்க பாலு. ஜேகேஆர் பொண்ணு கேஸ் பெரிய தலைவலியா இருக்கும் போல் இருக்கு. ஏன் சார்? எல்லா இடத்துல இருந்தும் ஒரே ப்ரெஷர். ஆமா, நீங்க போன காரியம் என்னாச்சு? நோ பிக் இன்ஃபர்மேஷன் சார். சம்வேதனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டூர் போகல. அப்படி ஒரு பிளானே இல்லை சார். சம்வேதனா வீட்டுல போய் சொல்லிட்டு தனியா தான் போயிருக்கா. அந்த கார்ல கண்டிப்பா இன்னொரு ஆள் போயிருக்கணும் சார். ஏன்னா ரன்னிங்ல கார்ல ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த பொண்ணு தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கு. இத கூட வந்த யாரோ ஒருத்தன் தான் செஞ்சிருக்கணும். இது பணத்துக்காக நடந்த ஸ்ட்ரகிள் மாதிரி தெரியல. இட்ஸ் டன் ஃபார் சம் அதர் காஸ். நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ரூம் நாம சர்ச் பண்ணி பார்த்தா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் சார். பாலு, ஜேகேஆர் வீட்டை சர்ச் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் பொண்ணுக்காக தானே சார் அப்படி செய்றோம். அவர் கண்டிப்பா கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, we'll do it. Let's go to JKR's house.
வெள்ளி தாம்பாளமாய் மேல்வானம் தெரிகின்றதே சிவப்பு போர்வையுடன் பொன்வெயில் வருகின்றதே விண்ணிலே நிகழவே பறவைகள் ஊர்வலம் போகவே யாருக்கு திருமணம் கூடையில் வைத்து பூக்களை விற்கும் பின்னின போகல் வெண்முகில்கள் வாங்கிட நிற்கும் இளைஞனை போலே தயங்கது காற்றலைகள் ஆடியில் நின்று குருவலில் நிற்கும் பெண்ணின உள்ளது திண்ணை வரம் அது மீறி இத்தனை வளையங்கள் உண்டு யாருக்கு இத்தனை அழகு வரும் என்னதான் பண்றது? ஏய் பேக் சூப்பரா இருக்கு. யார்டி வாங்கி கொடுத்தா? நீ அம்மாவோட ஷாப்பிங் போயிருந்தேன் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? ஹேய் ஏய் உண்மையை சொல்லு சந்தோஷ் தானே வாங்கி கொடுத்தான் சும்மா இருங்கடி அவனே பெரிய குழப்பத்துல இருக்கா நீ வேற ஏய் பொய் சொல்லாத. விடுறீங்களா? ஏய் எனக்கு பசிக்குது கேண்டீன் போலாமா? உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம். சந்தோஷ் நிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா சாரி பார்த்து பயந்தேனே உன்னை பார்த்து சந்தோஷ்! பயந்தேனே இது வர்றேன். என்ன எது கூப்பிட்டீங்க? நம்ம சாம்க்கு பசிக்குதாண்டா. சாமுக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்குதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதென்ன அதுகிட்ட சொல்லிக்கிட்டு? ஏ சந்தோஷ் உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? அது இருந்தா உங்களோட ஏன் சேர்றேன்? டேய் உனக்கு பூஜா தானே கூப்பிட்டா யோகாவோட வந்துட்ட. ஏய் யாரு கூப்பிட்டாங்கிறது முக்கியம்டா, யாருக்காக கூப்பிட்டாங்கிறது தான் முக்கியம். போடா. அதான் வந்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு பந்தா? உட்காருங்க. அதெல்லாம் விடுங்க. நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் பண்ணனும். என்ன பண்றது? எனக்கு பிரச்சனையே இல்ல. என் கசினோட பழைய ப்ராஜெக்ட் இருக்கு, அதை சப்மிட் பண்ணிடுவேன். ஏன்னா அவனும் விஸ்கம் ஸ்டூடெண்ட் தானே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் பண்ணா சொந்தமா பண்ணுவேன். சார் நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஒரு அநாத குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. குரூப் ப்ராஜெக்டா இருந்தா பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஆச்சே. யூ டோன்ட் வரி சாம், நீ துணிஞ்சேடு, நான் இருக்கேன். ஹியாம் இருக்க பயமே, சந்தோஷ் இருக்க பயமே. நீ எடுக்கிற டாக்குமெண்ட்ல ஐயா தான் ஸ்கிரீன் பிளே. ஓகேவா? நம்ம சாம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறா. அதுக்காக நம்ம எல்லாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணலாம்ல? கண்டிப்பா. ஹலோ சொல்லுங்க சார். எஸ் ரெமோ ரெஸ்டாரண்ட்ல இருந்தா பேசுறோம். சாரி சார், இன்னைக்கு ரிசர்வேஷன் இல்லைங்களே. சார் நாளைக்கு வேணா சொல்லுங்க, ஒரு கேண்டில் டின்னரே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன் சார். வெரி குட். எஸ் டாட். மை டியர் சன், இப்படித்தான் நம்ம ரெஸ்டாரண்ட பர்ஃபெக்ட்டா நடத்தணும். தேங்க் யூ டாட். ரெண்டு லூசு ஒண்ணு சேர்ந்துச்சா தாங்க முடியாதுடா சாமி. வச்சிருக்கிறது ஒன்றரை நாள் டீ கடை. பேச்ச பாரு, 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்க ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்கான். இதுல இத வேற மாட்டிக்கிட்டு வேலை செய்ய சொல்றான். மாஸ்டர் டீ சக்கரை கொஞ்சம் தூக்கலா, கொஞ்சம் சூடு கம்மியா.
என்ன போண்டா கண்டுபிடிச்சப்ப போட்டேன்னு நினைக்கிறேன். இந்தா சக்கரை அதிகம். இந்தா உனக்கு. மாஸ்டர் சுடு கம்மியா ஜாஸ்தியா? விரல விட்டு பாரு தெரியும். கட்ட வரலாம் சுண்டு வரலாம். 2 வரலையும் சேர்த்து விடு. என்ன மாஸ்டர் கோச்சுக்கிறீங்க? பின்ன என்னடா உனக்கு டீ தான் போட்டு தர முடியும், வாயிலையுமா ஊத்தி விட முடியும். மாஸ்டர் என் டீ மட்டும் எப்படி மாஸ்டர் கரெக்டா எடுத்து வந்துட்டீங்க? உன் டீ தான் நான் முதல்லயே குடிப்பாங்க. சரிங்கடா சரிங்க. இன்னும் 3 வருஷத்துல பூமாதேவி சிரிக்க போறா. நீங்க எல்லாம் உள்ள போக போறீங்கடா. ஏன்டா ஏன் பிட்ட ஏன் கடையில போடுற? 10 வருஷம் ஆச்சுடா, வேற ஏதாவது புதுசா போடுறா. வாங்க வாங்க. ஹாய் ராமமூர்த்தி. ஏய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை பேர் சொல்லி கூப்பிடுற? அவர் யாரா இருந்தா என்ன? என் ஃப்ரெண்டு. நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன ஸ்ரீவித்யா? ஏய், இதெல்லாம் உன் காலேஜோட வச்சுக்கோ. சரி சரி, காபி சாப்பிடுறீங்களாடி? அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. அதுக்கு தான் இருக்காரு உங்க புருஷன். ஏய், உங்க பிரச்சனையில என்னைய இழுக்கிறீங்க? சண்முகம், சரி காபி கொண்டு வா. எங்க உங்க 2 பேரும் இந்த பக்கம் ஆளே காணோம்? நீங்க மட்டும் உங்க பொண்ணை வெளியவே அனுப்ப மாட்டீங்க. அப்ப நாங்க மட்டும் ஏன் வரணும்? அது அப்படி சரி. என்னதான் இருக்கு உங்க பொண்ணு கிட்ட? எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். ஃப்ரீடம் என்ற பேர்ல நீங்க ரொம்ப ஊரை சுத்துறீங்க. அதுக்கு நீ இப்படியா? எங்க மேல கூட நம்பிக்கை இல்ல? உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன என்ன இங்க பார்வை? வா. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு புரியாதுமா. என் வயசு வரும்போது தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். உங்க வயசு வரும்போது பாத்துக்கலாம். நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, சம்வேதனா காலேஜ்ல எப்படி இருக்கா? அத அவகிட்ட தான் கேட்கணும். பூஜா, நான் அவளை பத்தி விசாரிச்சேன்னு சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே அங்கிள். ஏய், காஃபி எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் அங்கிள். பூஜா, நான் வார்டனை மீட் பண்ணும். So 2 minutes please please please. It's okay. Thanks. பூஜா. ஹாய் விஷ்ணு, நீ எப்படிங்க? ஹலோ மேடம், அத நான் கேட்கணும் உங்களை. நானும் சாம வெளியில போயிட்டு இருந்தோம். அவ வார்டனை பார்க்கணும்னு சொன்னா உள்ள போயிருக்கா. ஓ அப்படியா? ம். ஒரு நிமிஷம் மனோகர், இதோ போயிடலாம். விஷ்ணு வந்துட்டியா? போலாம்ல? போலாம் ஒரு நிமிஷம். இவங்க என்னோட காலேஜ் ஜூனியர், பேரு பூஜா. ஹாய் பூஜா. ஹாய் மனோகர். ஏய், என்னாச்சு ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவர் என்னையே பார்த்த மாதிரி இருந்தது. நான் தப்பா நினைச்சிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். ஒரு பையன் கொஞ்ச நேரம் உங்களை பாத்திர கூடாது, உடனே நம்மள தான் பாக்குறான் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு. சாரி. இதனாலதான் பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. ஓகே பூஜா, டைம் ஆயிடுச்சு. Bye. நாங்க கிளம்புறோம். பூஜா. Bye. பை. யார பாத்துட்டு இருக்க? நம்ம விஷ்ணுவை பார்த்தேன்டி. யாரு? அதான் நம்ம சீனியர். எல்லாரும் சைட் அடிச்சிட்டு இருப்பாங்களே. ஓ அவனா? எதிரி இது? உடன் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். போலாமா? மாஸ்டர் 3 டீ. என்ன மாஸ்டர் தொப்பி படாம வேலை பாக்குறீங்க? ஆமாடா, நான் போடுற 1.5 டீக்கு தலையில ஒரு முளத்துல ஒரு தொப்பி வச்சுக்கணுமா. இத போட்டே என் மண்டையில பாதி முடி கொட்டி போச்சு. ஆமா, இதுக்கு முன்னாடி பெரிய அன்னியன் விக்கிற மாதிரி வச்சிருந்தீங்க. சும்மா பேசாதீங்க மாஸ்டர். இந்தா குடிக்கிறது ஓசிட்டி. மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருங்க மாஸ்டர். என்ன? அட உட்காருங்க மாஸ்டர், முக்கியமான விஷயம் பேசணும். மாஸ்டர் உட்காருங்க மாஸ்டர். மாஸ்டர் என்னடா உட்காருங்க. என்ன சொல்லு? எனக்கு ஒரு டவுட். என்ன? உண்மையிலே உங்களுக்கு டீ போட தெரியுமா? 10 பேர் மொத்தமா வந்தா 10 பேருக்கும் ஒரே அளவுல ஒரே மாதிரி டீ போட்டு கொடுக்க முடியுமா? நீங்க போடுற டீல கலப்படம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால இந்த கடைக்கு லாபம் வருதா? தம்பி, கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், பதில் சொல்லிப்பார். அப்ப தெரியும் உள்ள கஷ்டம். ஒரு டீ மாஸ்டர் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர், எத்தனை டீ, எத்தனை பால், எத்தனை பூஸ்ட், எத்தனை போன்விட்டா, எத்தனை ஹார்லிக்ஸ், எத்தனை சுகர்லெஸ், அதுல எத்தனை டென்ஷன்,
எத்தனை சிக்கல்கள்னு நின்னுக்கிட்டு டீ போடுறவனுக்கு தான் தெரியும். டீ தூளை எடுத்தோமா பால்ல போட்டோமான்னு இருக்கக்கூடாது. ஒரு டீ போனா கூட தொலைநோக்கு பார்வையோட யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம போடணும். அதத்தான் நான் செஞ்சேன். சுலபமா செய்ய வேண்டிய வேலைக்கு நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க. டீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு தெரியல, விட்டு பார், அப்ப தெரியும் உனக்கு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ டீ மாஸ்டர் நின்னு பார், அப்ப தெரியும் அது உள்ள கஷ்டம் என்ன. இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படி உங்க இடத்துக்கு வர முடியும்? வாதத்துக்கு வேணா இது நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு இது ஒத்து வருமா? வரும். அதுக்கு டீக்கல்ல நிறைய இடம் இருக்கு. எங்க முதலாளி மனசு வச்சாருன்னா, டேய் இப்பவே நீ டீ மாஸ்டர் ஆகணும். இருந்து பார், அப்ப தெரியும் என்னுடைய பதவி ஒரு முள் படுக்க, தொப்பி ஒரு முள் கிரீடம். அதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உனக்கே தெரியும். இது ஏன் வேலை இல்ல. பாத்தியா, உடனே ஜகா வாங்குறியே. உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட பொறுப்பை கொடுத்து சவால் விட்டா உடனே பின் வாங்குற பாரு. இதுதான் ஒரு டீ மாஸ்டர் விளையாடக்கூடாதுங்க. இதத்தான் வடையினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, தீயினால் சுட்ட வடு. இருந்து பாக்குறியா? ஒரு நாள்ல ஒரு சிங்கிள் டீ எனக்கு போட்டு காட்டு. என்ன சொல்ற? பாய்லர் கொதிக்குது, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. ஒத்துக்கிறியா? சரி, இது சாத்தியனா? நான் ஒத்துக்கிறேன். அண்ணே, ஆளை விடுங்க. நீங்க டீ போடுறதுல வெறும் மாஸ்டர் இல்ல, கிராண்ட் மாஸ்டர். பண்ணிச்சிடுங்க. Okay students, everybody has done a very good job. நீங்க எல்லாமே ரொம்ப எக்ஸலென்ட்டா வர்க் பண்ணிருக்கீங்க. Congratulations. நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் பண்ண இந்த டாக்குமெண்ட்ல இருந்து பெஸ்ட் ஒன்னை தேர்ந்தெடுத்து I am going to announce a prize. And the prize goes to Samvedana. See you tomorrow. Samvedana? Sir? 1 minute. This is your prize. Thank you, sir. Congratulations. Thanks. Especially on the last shotla, the candlelight use பண்ணது, that was excellent. Thank you so much. Open பண்ணி பார்க்கலாமா? Sure. Wow. It is very nice, sir. Thank you so much. I know that. அதனால தான் செலக்ட் பண்ணேன். Thank you very much, All the sir. best. Thank you. என்ன இது? புக்கடி. சுஜாதா எழுதின புக் தானே? கூட நான் பார்த்து தரேன். நான் சரி, ஓகே. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். பரவாயில்லையே, மித்தவங்க மனசை கரெக்டா புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களுக்குலாம் நல்ல புருஷன் அமையட்டும். உன்ன மாதிரி புருஷன் அமையாம இருந்தா சரி. ஏய், இந்த நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். வா போலாம். ஓகே, பை. சரி, எப்ப ட்ரீட்? ட்ரீட்டா? எதுக்கு? இல்ல, என்னாலதான் நீ போட்டியில வின் பண்ண சொன்னா ஒத்துக்க மாட்டே. ப்ரொஃபசர் அனௌன்ஸ் பண்ண போட்டியில நீ தானே வின் பண்ண, அதுக்கு. சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சில கொடுத்துட்டு போறேன். போனா போதும். How about a date? சுருபால் அடிப்பேன். சே. சரி, சொல்லு. என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ. எங்க போறோம் நீ சொல்லு. சரி, உனக்கு ட்ரீட் தானே வேணும்? ஆமா. நான் கூட்டிட்டு போறேன், வா. எங்க? வாடா. ஓகே. என்ன ட்ரீட்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? வா, இங்க தான் உனக்கு ட்ரீட். ஐயோ, உன்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணது தப்பு தாமா. அதுக்காக
இங்க கூட்டி வந்து சர்ச் ஃபாதர் ஆக பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வாடா. நான் வரலப்பா. என் மனசை மாத்தி எனக்கு ஒரு அங்கேயே மாட்டி பார்க்கணும் தானே ஆசை. ஆளை விடு. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. சாம் சாம் ப்ளீஸ் சாம், என்ன விட்டுடு சாம். நான் வரல சாம். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல சாம். நான் சின்ன பையன். வா வா, நான் வா. ஏய் சாம், நில்லு. ஹலோ சீனியர். பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும். எப்படி இருக்கீங்க? நீ எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன் சீனியர். என்ன சந்தோஷ்க்கு இங்க வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர். சும்மா இல்ல ஹோட்டல்ல ட்ரீட் கொடுப்பேன்னு நினைச்சான், இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் ஒரே டிசப்பாயின்மெண்ட். இல்ல சந்தோஷ், எதுக்கு? காலேஜ்ல ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ஓ கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஆக்சுவலி இவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? டாக்குமெண்ட்ரி எடுக்க இவன் தான் ஹெல்ப் பண்ண நிறைய. ட்ரீட் வேணும்னு உயிர் எடுத்தான், அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் சீனியர் சொல்லுங்க. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? நெக்ஸ்ட் வீக் நம்ம காலேஜ்ல ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருவீங்கல்ல? இன்விடேஷன் வந்துருச்சு, கண்டிப்பா வந்துருவேன். மா சொல்லுடி. காலையில டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்ட் பயந்துட்டே போனேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. கங்க்ராட்ஸ். சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? சரி, யாருக்கெல்லாம் கிடைச்சது? ஐயோ அம்மா, இருக்கிற டாக்குமெண்ட்ரி எல்லாத்துலயும் எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரே ஒரு பிரைஸ் தான் கொடுப்பாங்க, அது எனக்கு கிடைச்சது. ஏய் உண்மையே சொல்லு, நீயா எடுத்தியா வேற யாராவது எடுத்து கொடுத்தாங்களா? நான் தான் ஃபுல்லா எடுத்தேன். ஆனா கடைசியில கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்ப சந்தோஷ் வந்து கேண்டில் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. யாரடி அது சந்தோஷ்? சொல்றத கேளுமா. அதான் சொல்லிருக்கேன் முன்னாடி, சீரியஸாவே இருக்க மாட்டான், காமெடி பண்ணிட்டே இருப்பான்னு. ஓ அந்த பையனா? சும்மா இருமா, சொல்றத கேளு. ஆக்சுவலா கேண்டில் லைட்ல எடுத்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு கரண்ட் வந்துருச்சு. ஆனா கேண்டில் லைட்லயே அழகா இருக்குன்னு கண்டினியூ பண்ணிட்டோம். கடைசியில பார்த்தா ப்ரொஃபசர் அதுக்கு தான் பிரைஸ் கொடுத்தாரு. சரி, இது அப்பா கிட்ட போய் காட்டு போ. சரிம்மா, எனக்கு பசிக்குது, டிஃபன் ரெடி பண்ணு. சரி அப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ஓ கங்க்ராட்ஸ். புக் ஆன் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். ஆமா, யார் அது? சந்தோஷ் ஃப்ரெண்ட். அவனுக்கு என்ன உன் மேல ரொம்ப ஆக்குற? பாத்துமா, இந்த காலத்து பசங்க சாதாரணமா பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பின்னால என்ன விஷயம் இருக்கும். பி கேர்ஃபுல். ஐ நோ டாட், யார் யார்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியும். யூ டோன்ட் வரி. ஓகே ஓகே ஓகே, கேரி ஆன். வெல்கம் சார், சிட் டவுன் ப்ளீஸ். மாஸ்டர், சாருக்கு மெனு கார்டு கொடு. யோ, என்ன பத்திரிக்கை எல்லாம் கொடுக்குறா? உனக்கு கல்யாணமா? இது பத்திரிக்கை இல்லையா, மெனு கார்டு. மனுவா? மனுனா மந்திரி கிட்ட கொடு, இல்லனா கலெக்டர் கிட்ட கொடு. அதே ஏன் கிட்ட கொடுக்குற? இது மனு இல்லையா, மெனு மெனு. உன் கடையில இருக்கிறத ஊச்சி போன வடையும் காஞ்சி போன பண்ணும், இத குடுக்கிறதுக்கு மனுவா? வாயா. இந்த பாருங்கண்ணே, வர வர உங்க அப்பா லொல்லு தாங்க முடியல. ஒரு பையா கடைக்கு வர்றது இல்ல, வந்தவனும் இப்படியே ஓடிடுறான். இப்படி இருந்தா ஹோட்டலை எப்படி டெவலப் பண்ண முடியும்? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அன்னைக்கு இப்படித்தானே இங்க ஒருத்தர் உட்கார்ந்து சிகரெட் அடிச்சாரு. ஏசி ரெஸ்டாரண்ட்ல சிகரெட் அடிக்கிறிய, அறிவு இருக்கான்னு கேக்குறாரு. 2 ரூபா பச்சிக்கெல்லாம் டிஷ் பேப்பர் கொடுக்குறாரு. அவரை பத்தி நல்லா தெரியுமேடா. நம்ம காலேஜ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் வருது, நீங்க வேற ஓல்ட் ஸ்டூடண்ட் தானா? வந்துருவீங்கல்ல? வந்துட்டா போகுது. ஆமா ஆமா, இவர் படிச்ச படிப்புக்கு இவர் வந்து ஃபங்க்ஷன்ல கிடக்குறது தான் முக்கியம். டேய், இவன் ஒருத்தன் தான் ஒழுங்கா வர்றான், இவனுக்காச்சும் ஒரு பொடியா டீ போட்டு கொடு. போடா போடா. அண்ணே, யாருன்னு இந்த ஃபிகர்லாம்? நம்ம காலேஜ்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டேய், இப்பெல்லாம் பொம்பளை போலீஸ் மட்டில தான் சுத்துறாங்க. ஒருவேளை அவங்களா இருக்க போகுது. ஏனே, ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் பொண்ணுங்க செய்ய ஆரம்பிச்சாங்களே. ஒருவேளை அவங்களும் நம்ம மாதிரி டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அட ஆமா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, டேக் யுவர் சம்சா. மாஸ்டர் ஒரு தம். என்னமா இருக்குதடா? அப்படி மட்டும் நடந்துச்சு, என் ரெஸ்டாரண்ட 24/7 ஆக்கிடுவேன்டா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஏய் இந்தாடா. என்னடா?
மச்சான் உட்காரு டேய். ஷூர் வந்துடுறேன். Hey, guys, what's happening here? சார் இன்னைக்கு சமயதான பர்த்டே சார். Wow, that's great. Happy birthday, madam. Thank you, sir. எனக்கு கேக் இல்லையா? Yeah, please. Thank you. Okay, guys. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க டெஸ்ட் மார்க் எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் என்ன வாங்கியிருக்கீங்க பாப்போம். கிரேக். மச்சான் என்னடா டென்ஷனா இருக்க? இல்ல மச்சான் வெறும் பேப்பர் தான் கொடுத்துருக்கான் அதான். ஏய் நான் கூட தான் வெறும் பேப்பர் கொடுத்தேன். அதுக்கு அறிவு இருக்கா உனக்கு? நீயே வெறும் பேப்பர் கொடுத்துருக்கான், நானும் வெறும் பேப்பர் கொடுத்துருக்கேன். ப்ரொஃபசர் தப்பா நினைச்சுக்க மாட்டார் காப்பி அடிச்சுன்ட்டு. ஏய் உன் கடையை கொஞ்சம் நிப்பாட்றியா? ரமேஷ். சார் என் பேப்பர் வரலையே. ஆமா உன் பேப்பர் வரல. டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும். நான் செக் பண்றேன். ஓகே சார். நம்ம சந்தோஷ பாரு. அவன் பேப்பர் தான் காணோம். அவன் என்ன கஷ்டமா படுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பேப்பர்ல ஒண்ணுமே இல்லைன்னு. ஓகே guys, I have an important work in the office, so relax yourself. Bye. நான் கிளம்புறேன். ஓகே. அப்புறம் சொல்டா. ஏய் மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. என்ன ஹாப்பியா? என்ன ஹாப்பி? உன் பேப்பரை காணாம ஜாலியா இருக்கல்ல? நீங்க பாத்தியா? என் பேப்பர் உங்ககிட்ட எப்படி? அதுவும் திருத்தாமா? ஆக்சுவலா எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதல. சரி பார்த்தேன், பேப்பர் எடுத்துட்டேன். பக்கத்துல பார்த்தா உன் பேப்பரு. சரி நீ என்னதான் எதுக்குன்னு பார்த்தா அதுலயும் ஒண்ணும் இல்ல. சரி எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு உன் பேப்பரை சேர்த்து எடுத்துட்டேன். இப்பதான் உருப்படியான காரியம் பண்ணிருக்க. பாத்தியா உனக்காக எவ்வளவு உருப்படியான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாதா? லவ் பண்ணா உன்னெல்லாம் யாரடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க? சரி நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் லவ் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் ஹாய் சம்வேதனா. ஐயோ. என்ன என்ன ஐயோ, என்ன நோயில இல்லப்பா. என்னாச்சு? வண்டியில ஸ்லிப் ஆகி கீழே பாத்து வர விழுந்துட்டேன். மாட்டியா நீ? எங்க எங்க பிடிச்சுக்கணும்? ஒண்ணும் இல்லப்பா, விடுங்க. என்னங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ அம்மா சின்ன காயம்தாம்மா. என்ன ஒண்ணும் ஆகல. இவ்வளவு பேர் அடிபட்டு இருக்கு. நாளைக்கு வலி இருந்தா பாத்துக்கலாம், விடுங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு. படியேறி மேல போவனா கால் வலிக்கும். கீழே என் பெட்ரூம்லயே படுத்துக்கோ. பாத்து கூட்டு போ. சரிப்பா விடுங்க. என்ன பண்ணி வண்டியை பார்த்து ஓட்ட கூடாது. ஹலோ குட் மார்னிங் சம்வேதனா. என்ன இது காபி சாப்பிடாம காலகத்தால போன்? இந்த ஓ மை காட். என்ன ஏய் சண்முகம், சண்முகம் ஐயா. எப்போ வச்ச காஃபியா அது? ஐயா 6:30 மணிக்கு வச்சேன். 6:30 மணிக்கு வச்ச காஃபி இல்லையா அது? ஆறுன காஃபி இல்லையா, சின்னம்மா எப்போ 6:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இனிமே அவங்க எப்போ எழுந்திருக்காங்கன்னு பார்த்து சூடா காஃபி கொண்டு வந்து கொடு. இந்தா சூடா கொண்டு வா ஃப்ரெஷ்ஷா. அப்பா எனக்கு காஃபி வேணாம். சண்முகம் நீங்க போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போ. அம்மா எங்கம்மா Okay, வச்ச okay, என் call you ஸ்கூட்டி later. சாவியா? அங்கதாம்மா இருக்கும் பாரு. டாடி இட்ஸ் ஓகே. பெட்டர். அம்மா ஸ்கூட்டி சாவி பாத்தியா? தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. ஸ்கூட்டி இருக்கட்டும். உன் கால் எப்படி இருக்கு? இட்ஸ் ஃபைன் டாட். சரி நோ ப்ராப்ளம். நீ காலேஜுக்கு ஸ்கூட்டில போக வேணாம். அப்ப என்ன டாட் இந்த கால் வச்சு போக சொல்றீங்களா? என்ன இது? ம் சூப்பரா இருக்கு. How do you like it, huh? Thank you dad. Bye. Drive carefully. வரேன். Bye. பாத்து போயிட்டு வாமா. என்ன சார் என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சார். சாரி மேடம், we are doing our best. சீக்கிரமே உங்க மகளை கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. அவங்க அப்பா அவ மேல உயிரை வச்சிருக்காரு. அவளை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல. ஐயோ உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. அதுக்காக தானே நாங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறோம். உங்க பொண்ணு ரூமை சர்ச் பண்ணணும். என்ன சார் இது? 18 வருஷமா நான் வளர்த்த பொண்ணு காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவர் ரூம்ல போய் என்ன சர்ச் பண்ண போறீங்க?
இல்ல கூட்டி பெருக்கி குப்பையில போறீங்களா? சார் 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 என்ன சார் இது? நான் சொல்ல போயிட்டே இருக்காங்க. சார் சார் என் பொண்ணு ரூம்ல அவ பெர்மிஷன் இல்லாம நானே போனது இல்ல சார். என்ன சார் இது? சார் ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். சார் அவசரப்பட்டு எங்க மேல கோவப்பட்டீங்களே. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாட் டு யூ மீன்? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சீங்க? உங்க பொண்ணை பத்தி மட்டும் இல்ல சார், உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத விஷயம் கூட போலீஸ்க்கு தெரியும். வில் மீட் அகைன் சார். Full effect. Come on. என்னடா கேட்டே ஊத்து பார்த்துட்டு இருக்க? ஹேய், அதுவும் இல்லடா, சாம் இன்னும் வரல. அதான் அவன் எனக்கு மேட்சை ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். டேய், அவனா உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறான்ல. நீ என்ன கலர் ட்ரெஸ்னு பேசிட்டு இருக்க? ஓவரா அலையாதீங்கப்பா. அப்புறம் என்ன சீனியர், தனியா வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல? அவரு தனியா வந்திருக்காருன்னா ஜோடியை தேடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இது கூட தெரியல. நீ எல்லாம் லவ் பண்றதே வேஸ்டடா. சீனியர் 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 ஹெல்ப் பண்ணுங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர். என்னது? சாம் கிட்ட நம்ம லவ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் சீனியர். நம்ம லவ்வா? சீனியர் சீனியர் வரா சீனியர். அவ யாரா? சாம் வரா சீனியர். ஒரு பூவிதழ் ஹாய் விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? ஃபைன். சீனியர் லவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சீனியர். சாம், அவன் தான் உன்னை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. அவனை ஏன் இப்படி அலைய விட்டுட்டு இருக்க? ஓகே சொல்றதானே? சீனியர் சீனியர் டீப் லவ்னு சொல்லுங்க சீனியர். கேட்டியா? டீப் லவ்வாமே. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. என்னது உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகேப்பா? அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அங்க பாரு சூப்பர் சூப்பர் ஃபிகர்லாம் வந்துருக்காங்க. அல்பேனிய பூக்கள் நடமாடும் இது கல்லூரி, அழகோவிய மான்கள் வாயாடும் செல்போன் பேசி. அல்பேனிய பூக்கள் நடமாடும் இது கல்லூரி, அழகோவிய மான்கள் வாயாடும் செல்போன் பேசி. லட்சாட்சணை செய்தோம் ஏ பெண்ணே உன் பேருக்கே, ஒயிட் பவுடர் ஏதோ அழகான புல்மூடிக்கே. ஹையில் நெளிகின்ற கூட்டம், சிக்கின்ற சின்ன சின்ன தோட்டம். 18ஆம் வயதை தொட்ட கீழை நாட்டு கீகள், கீழ்கால் கொண்ட இளவேனிற் காலம், இவைகள் 2 இங்கிலாந்தின் மோகம். நீ கீழ்கால் கொண்ட இளவேனிற் காலம், இவைகள் 2 இங்கிலாந்தின் மோகம். நீ கல்லூரிக்கு வந்தோம் இங்கு, காதல் நட்பும் கற்றோம் இங்கு, அகமும் புறமும் கண்டோம் இங்கு, கடலாய் கடலை செய்தோம் இங்கே இங்கே இங்கே. அல்பேனிய பூக்கள் நடமாடும் இது கல்லூரி, அழகோவிய மான்கள் வாயாடும் செல்போன் பேசி. லட்சாட்சணை செய்தோம் ஏ பெண்ணே உன் பேருக்கே, ஒயிட் பவுடர் ஏதோ அழகான புல்மூடிக்கே.
வகுப்புகள் என்றால் என்ன வட்டமே ஜெய்மாநாடு காதல் அறிவிப்பு இங்கே பாடல்கள் என்றால் என்ன தூங்க வைக்கும் தாளாட்டு நாளும் திரைப்படம் இங்கே சுதந்திரம் யாரையும் உரசலாம் அழகுக்கு புது அர்த்தம் சொல்லலாம் நிலவுக்கும் ஒரு பாலங்கள் எடுக்கலாம் அங்கிருந்து ஒரு ராக்கெட் வீசலாம் 18ஆம் வயதை தொட்ட கீழை ஆட்டு கீகள் கொண்ட இளவேடர் காலம் இவைகள் ரெண்டில் இங்கிலாந்தின் மோகம் கொண்ட இளவேடர் காலம் இவைகள் ரெண்டில் இங்கிலாந்தின் மோகம் கல்லூரிக்கு வந்தோம் இங்கே காதல் நட்பும் கற்றோம் இங்கே அகமும் புறமும் கண்டோம் இங்கே கடலாய் கடலை செய்தோம் இங்கே 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 ராமூர்த்தி ஏய் வாடா சங்கரா வா வா உட்காரு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னும் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கேன். ஆமா, உன் பிசினஸ் எப்படி போகுது? ஐயோ அத கேட்காதப்பா, என் பிசினஸ் ஒரே டென்ஷன். பிசினஸ்னால டென்ஷன் தானே? ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரம்? படிப்பு முடியட்டுமே. படிப்புக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்பல இருந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல இடமா அமையும். சம்வேதனா என் பொண்ணு. சின்ன வயசுல பார்த்தது. இது சங்கர், என்னுடைய கிளாஸ்மேட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்ல எனக்கு வேணாம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏய், உன் பொண்ணை பார்த்தோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்கு, நல்ல குடும்பம். நான் வேணா அவங்கள்ட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன், நீயும் பேசி பாரு. அவங்களும் பையனுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அம்மா என்னடி இப்ப எதுக்கு மாப்பிள்ளை பாக்குறத பத்தி பேசுறாங்க? கல்யாணம் வேணும்னு கேட்டேனா இப்போ? ஆமா, நீ தான் வீட்ல பெரிய மனுஷி பாரு, உன்னை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணுமா? சீரியஸா கேட்டா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? இன்னைக்கே பேசி முடிச்சு நாளைக்கே கல்யாணம் பண்ண போறமா? போய் வேலையை பாரு. அம்மா, அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. MBA யூஎஸ்ல சொந்த பிசினஸ். சாரிடா, எனக்கு இந்த பையன் வேணாம். ஏண்டா, உன் ஸ்டேட்டஸ்ல எனக்கு முக்கியம் இல்லடா. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் என் பொண்ணு என் கூடவே இருக்கிற மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்ப்பேன். சாரி. அப்புறம் உன் இஷ்டம். வரேன்டா. சரிடா. வித்யா, வரேங்க. இருங்க, சாப்பிட்டு போகலாம். இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். நீங்க ஃபேமிலியோட அவசியம் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். வெஜிடேரியன் தான், ஆனா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைப்பா, அவனுக்கு தெரியும். வரேன்டா. வரேம்மா. வாங்க. அம்மா, என்னடி இன்னைக்கு பூஜாவோட பர்த்டே? அவளை விஷ் பண்ணியா? விஷ் பண்ணிட்டேன். ஆனா பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கா. சரி, எத்தனை மணிக்கு? லேட் ஈவினிங். லேட் ஈவினிங்கா? உங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, அவர் விட மாட்டாரு. அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேமா? சரி, ஓ இஷ்டம். ஹலோ டாட். டாட், இன்னைக்கு பூஜாவோட பர்த்டே பார்ட்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. டாட், நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். எஸ் டாட், எஸ் டாட். பூஜாவோட பர்த்டே தான். நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே டாட், பாய். ஓகே, பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. நான் காலேஜ் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். ஹலோ டாட், பார்ட்டி முடிஞ்சு. டாட் ப்ளீஸ் டாட்,
ஹலோ டாட் ப்ளீஸ் பார்ட்டி டாட் ப்ளீஸ் என்னடி என்னாச்சு ஏன் நல்லா இருக்க ஏய் கேர்ள்ஸ் ஏய் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா நினைச்சேன் என்னடா இன்னைக்கு நல்லா ரொம்ப டல்லா இருக்கேன்னு இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது நீ கொஞ்சம் வாய முடியா ஏய் என்னடி ஆச்சு உனக்கு பாட்டிக்கு வந்துட்டு இப்படி உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு அதானே வீட்ல ப்ராப்ளமா இல்ல வீடே ப்ராப்ளம் அப்பா ஏதாவது சொன்னாரா மார்னிங் டிஃபன் கொடுக்கலையா ஏய் நீ கொஞ்சம் வாய முடியா ஓகே hey Sam come on da let's dance cheer up get out of here okay hey Deepa வா நம்ம டான்ஸ் பண்ணலாம் okay come on da silly fellow ஏண்டி இப்படி உம்மன இருக்கிறதுக்கு தான் பார்ட்டிக்கு வந்தியா இதுக்கு நீ வராமையே இருந்திருக்கலாம் அவர் என்ன உங்க அப்பாவா இல்ல ஸ்கூல் டீச்சராடி யாரு அப்பாவா அவருக்கு ஒரு வேலையே இல்லையா சாரி டி நான் கிளம்புறேன் சாரி சாம் இட்ஸ் ஓகே லீவ் இட் பை Oh. சாரி சாம் டைம் ரொம்ப ஆயிடுச்சா நீ வேற கார் எடுத்து போல அதான் நானே வண்டி கோமா தேங்க்யூ சாரிடா எதுக்கு சாரி நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன்டி அங்க போக வேண்டான்னு அவர் கேட்கவே இல்ல விடுமா இது என்ன புதுசா என்னதான் இருந்தாலும் அவர் அங்க வந்திருக்க கூடாது நீ ஃபீல் பண்ணாத அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல நீயாவது பார்ட்டிக்கு போகாம இருந்திருக்கணும் என்னம்மா நீயும் புரியாம பேசுற அப்ப எல்லாம் அவர் சாய்ஸ் தானா எனக்குன்னு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கு அப்பாவா இருந்தாலும் அதுல தலையிடக்கூடாது அதுக்கு இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னு முதல் எனக்கு தூக்கம் வருதுமா விடுறீங்க மா என்னடி காலேஜுக்கு போகலையா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்
நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 3 நாள் கேம்ப் போறோம். திடீர்னு என்ன? எப்போ போறீங்க? ஏற்கனவே பிளான் பண்ணதான். இப்ப கிளம்புறேன். ஏய், என்ன சொல்ற? இப்ப கிளம்புறியா? அப்பா கிட்ட சொன்னியாடி? இந்த தடவை அப்பா கிட்ட சொல்லாம போலான்னு இருக்கேன். ஒவ்வொரு தடவை எனக்காக சொல்லி என் விஷயத்தை ரொம்ப தலையிடுறாரு. எல்லாம் உன் நல்லதுக்காக தானே சொல்றாரு. எது நல்லது? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். என்னை விட்டு ஒரு 3 நாள் பிரிஞ்சிருந்தாதான் அவருக்கும் தெரியும். என்னது 3 நாளா? என்னால சமாளிக்க முடியாது. நீ அவர்கிட்ட பேசிக்கோ. நேத்து நைட் நடந்த விஷயத்துக்கே நான் இன்னும் கோவமா இருக்கேன். என்னால அவரெல்லாம் பார்த்து பேச முடியாது. அவர் கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? அது எனக்கு தெரியாது. உன் பாடு. நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அவரை நினைச்சாதானே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. நான் கிளம்புறேன். ம். எங்க தாண்டி போற? இடத்தையாவது சொல்லு. காலேஜ் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறேன். ஏய், தீபா, எங்க இருக்கேன்? என்ன வித்யா, 8 மணி ஆச்சு, காரை வேற காணோம். சாம் எங்க? என்ன கேட்டுட்டே இருக்க நீ போய். ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். வாட்? ஜேகேஆர் வண்டி மாதிரி தெரியுது. அந்த வண்டி யார் யூஸ் பண்றாங்க? சார், என் பொண்ணு தான் சார். காலையில ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறேன்னு சொல்லிட்டு போனா. வருஷமா நான் வளர்த்த பொண்ணு காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவர் ரூம்ல போய் என்ன செஞ்சு பண்ண போறீங்க? உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விஷ்ணு இருக்காரா? இல்ல, நீங்க சார்? ஐ எம் பாண்டியன். விஷ்ணு எங்க போயிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அஃபிஷியல் ஒர்க்கா லாஸ்ட் வீக் பெங்களூர் போனா. ஆமா, நீங்களாம் யாரு? நாங்க விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ், ரூம்ல தங்கி இருக்கோம். விஷ்ணு யாரையார் லவ் பண்றாரா? அத கொடுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா?
பண்றான்னு தெரியும், பட் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. சரி, எப்ப திரும்ப வருவார் தெரியுமா உங்களுக்கு? 1 வீக்ல திரும்ப வரதா சொன்னாங்க சார். அநேகமா இன்னைக்கு வந்துருங்க சார். ஏங்க சார், ஏதாவது ப்ராப்ளமாங்க சார்? யா, தட்ஸ் வை வி ஆர் ஹியர். விஷ்ணு வந்தா இமிடியேட்டா வந்து எங்களை மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். விஷ்ணு, எஸ். சம்வேதனா தெரியுமா? என்னதான் சார் ஆச்சு அவளுக்கு? தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். சொல்லுங்க விஷ்ணு, கையில என்ன கட்டு? அது ஒன்றும் இல்லை சார். பெங்களூர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆஃபீஸ் கொலிகும் நானும் பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டோம். ஏன், கார் என்னாச்சு? பெங்களூர் டிராஃபிக்ல பைக் தான் ஓட்ட முடியும். சார், நானும் அவ்வளோ லவ் பண்றோம். தெரியும். How was your relationship? ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் 2 பேரும். அவகிட்ட நான் பேசாம இருந்ததே இல்லை. இந்த 2-3 நாள் தான் அவகிட்ட நான் பேசுவேன். கடைசியா அவகிட்ட நான் பேசும்போது அவ ஏதோ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பட் அவ மொபைலுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் நாட் ரீச்சபிள். சம்வேதனாவுக்கும் உங்களுக்கு எப்படி பழக்கம்? நான் காலேஜ் படிக்கும்போது. சம்வேதனா எனக்கு ஜூனியர். ஆனா அதிகமா நான் அவளை ஆர்ஃபனேஜில் தான் மீட் பண்ணுவேன். ஏய், என்ன பண்ற நீ? நான் போறேன் போ. கண்டேனே நான் உன்னை கனாவிலே, காணாமல் போனேனே அந்நாளிலே. நீ இல்லா நாள் இல்லை என் வாழ்விலே, நீ இன்றி வாழ்ந்தானே மண்ணாகிறேன். உன்னோடுதான் பின்னே வந்தேன் என்னை பெற, என் நன்மையும் மன்னித்தனே உன்னை சேர.
தான் போர்த்தும் போர்வையில் கண்டேனே உன் விரல் கொண்ட வெப்பமே. எப்போதும் சாலையில் நடப்பதில்லையே, நீ வந்த நாள் முதல் பறந்து செல்கிறேன். அப்போது எதிரில் நீ பார்த்ததில்லையா, நான் கூட வானிலே மிதந்து வருகிறேன். கண்ணாடி சக்தியில் நீயும் நீங்கள் வளர்க்கிறாய், என்னையில் தூக்கி நீ தரையில் எறிகிறாய். ஐயையோ அதிகமாக சொல்கிறாய், நீதானே என் வசம் வலிகள் தருகிறாய். நானும் என்றும் செய்வதென்ன என் சொல்வதோ காதல் காதல் என்றதே. ஏய் இந்தாடா. என்னடா ஏய் மச்சான் உட்காரு டேய். என் அன்பு சம்வேதனாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. ஸோ வாட் அபவுட் ஈவினிங்? ஷூர் வந்துடுறேன். சின்ன சின்ன சினங்களோடு காணாத கண்கள் கொண்டு என் உள்ளே கடந்து போகிறாய். காயங்களான போதும் என் உள்ளம் வேகும் போதும் உன் உள்ளே வாழ துடிக்கிறேன். கண்ணை காணும்போது நெஞ்சும் காணாமல் போகுதே, கனவு போகுதே. காற்றோடு நீயும் பேசி போன வார்த்தை என்று நெஞ்சில் ராகம் போடுதே. கண்ணால் உன்னை காணும்போது நெஞ்சும் காணாமல் போகுதே, கனவு போகுதே. காற்றோடு நீயும் பேசி போன வார்த்தை ஜில்லென்று நெஞ்சில் ராகம் போடுதே. ஏன் உங்க 2 பேர் லவ் மறைச்சு வச்சீங்க? மறைக்கல சார், யாருக்கும் சொல்லலை, அவ்வளோதான். நாங்கள் லவ் பண்ணுறது எங்களுக்கு தான் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யா யூஆர் ரைட். ஜேகேஆர் கூடவா தெரியாது? இல்லை சார், தெரியாது. நேரம் வரும்போது சொல்லிக்கலான் இருந்தோம். சார் ப்ளீஸ், என்னதான் ஆச்சு சாம்க்கு சொல்லுங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. இப்போதைக்கு சம்வேதனா மிஸ்ஸிங். அப்ப ஜேகேஆர் ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அவரும் ஒரு ப்ராப்ளம். அவளோட பர்சனல் லைஃப்ல நிறைய இன்வால்வ் ஆகுறாரு அவர், என்ன ரொம்ப ஃபீல் பண்ணா. ஸோ அப்போ வேற என்ன ப்ராப்ளம்? லாஸ்ட் வீக் சர்வெண்டோட கூட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, பட் அது அவ்வளோ பெரிய இஷ்யூவா அவ எடுத்துக்கல. ஓகே விஷ்ணு, சம்வேதனாக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே சார். வாங்க மாறன். விஷ்ணு என்கொயரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அவன் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தோணுது சார். சார் வேலைக்காரனோட ஏதோ பிரச்சனை சார். ஜேகேஆர் கூட ப்ராப்ளமா இருந்திருக்காரு. என்ன சார் இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துல அப்படியே நிக்குது, வேற என்ன பண்ணலாம்? பாப்போம். யார் யா கடை முன்னாடி கொண்டாந்து காரை நிறுத்துறது? யோ மாஸ்டர், இங்க வாயா. அட்ட காரில் எப்படியா வரும்? செக்யூரிட்டியை கூட்டு கிளியர் பண்ண சொல்லியா? ஆமா, ஸ்டூபிட் ஃபெலோ. கடையை திறந்த இத்தனை நாள்ல அத்தி புத்த மாதிரி ஒரே ஒரு கார் தான் வந்து நிக்குது. என்னமோ டெய்லி 100 கார் வந்து நிக்கிற மாதிரி. டேய், அந்த காரை எடுக்க சொல்றான். மாஸ்டர், வர வர இந்த கிழவந்தோல தாங்க முடியல. இப்படியே போச்சு ஒரு நாள் என் வேலையை ராஜினாமா பண்ணிடுவாமா. ஆமா, பாக்குறது கிளாஸ கழுவுற வேலை, இல்ல எகத்தால வேலை. யோ, யாரையா கடை முன்னாடி காவல் பாடிக்கிறது? ஓரமா பாடியா? போலீஸ்காரங்கிட்ட ஒரு திமிர காட்டுறியா? யாரை கூப்பிடுறான்? போலீஸ்காரா? அண்ணா, என்ன தம்பி? தேடி வந்துட்டாங்க. நீதான் கடை ஓனரா? ஆமா சார். இதான் கடை நடத்த லட்சணமா? ஒழுங்கா இருக்கு சொல்லு, இல்ல காலேஜ் பசங்க கஞ்சா விக்கிறீங்கன்னு பிடிச்சி உள்ள போட்டுரும். அட மூதவியா, ஏடா பண்ணி தொலைச்சியா? சார் சார், இந்த கடையை நம்பி தான் சரி பொழப்பே இருக்கு.
அப்ப ஒழுங்காரு. விஷ்ணுன்ற பையன் இந்த காலேஜ்ல தான் படிச்சான், உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். பையன் எப்படி? எதுக்கு சார் கேக்குறீங்க? பொண்ணுன்னு கொடுக்க போறீங்களா? என்ன நக்கலா? கேக்குற கேள்வி ஒழுங்கா பதில் சொல்லு. டேய் வாய் வச்சு சும்மா இருடா. நல்ல பையன் சார், தெரியும் சார். சம்வேதனாவும் விஷ்ணுவும் லவ் பண்ண விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். ஆனா அந்த பொண்ணு முன்னாடி காலேஜே சுத்திட்டு இருந்துச்சு. நான் கூட கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன் சார். அந்த சந்தோஷம் சம்வேதனை பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தான். கொஞ்ச நாள் பின்னாடி சுத்திருந்தான் சார். சம்வேதனாவை லவ் பண்றதுல விஷ்ணுக்கும் சந்தோஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அவங்க லவ் பண்ற விஷயமே சந்தோஷ்க்கு இப்பதானே சார் தெரியும். அப்படி எதுவும் இருக்கா சார்? அப்ப வேற யாரு கூட பிரச்சனை இருந்ததா? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கடை உண்டு நாங்க உண்டு. அந்த சந்தோஷ் போய் அப்பப்ப வந்து போவோம். அவன் தான் சார் தெரியும். கொஞ்ச நேரம் கடையை விட்டா ஏன்டா அப்படி படுத்துறீங்க? போகணும், போய் தொலைக்கணும். சார், இங்க விசாரிச்சதுல பெருசா இது இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அடுத்து நம்ம விசாரிக்க வேண்டியது ஜேகேஆர் வீட்டு வேலைக்காரன் சார். சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? ப்ராசஸ் கோயிங் ஆன். சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். ஜேகேஆர் இருக்காரா? இல்லங்க, அவர் ஆபீஸ் போயிருக்காரு. இங்க வேலைக்காரங்க யாரு? அவரு தோட்டத்துல இருக்காரு. அவர் பேரு? சண்முகம். கூப்பிடட்டுமா? நோ ப்ராப்ளம். இட்ஸ் a formal என்கொயரி. நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். ஓகே சண்முகம், இங்க எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்களா? ஐயா, ஐ மீன் எல்லா வேலையும் வேலைக்காரங்களையும் நீங்க தான் கவனிச்சுக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. சிகரெட்? இல்ல, பழக்கம் இல்லைங்க. தண்ணி கிண்ணி அடிப்பீங்களா? இல்லைங்க. போன வாரம் கூட உங்களுக்கும் சம்வேதனாக்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். ஏதோ போன வாரம் கூட அவங்க உங்களை அடிச்சிட்டாங்களாமே. ஆமாங்க ஐயா, தப்பு என் மேலதாங்க. என்ன காரணம்? வழக்கம் போல அன்னைக்கு நான் சின்னம்மா ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு பொம்மை கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஏய், என்ன திமிரு உனக்கு? உன் வயசுல அவர் வயசுல அவரை கை நீட்டி அடிக்கிற? இந்த பொம்மை போனா என்ன? சாரி கேளுடி அவட்ட. அம்மா, தப்பு என் மேலதான். நீங்க சும்மா இருங்க சண்முகம். சாரி கேளு. என்ன நடக்குதுங்க? யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? யோ, போய் வேலைய பாரு. போ. நீ போமா. என்ன அவகிட்ட போய் கத்திக்கிட்டு? ஐயா வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் சின்னம்மா கண் கலங்கிட்டே ஓரமா போயிட்டாங்க. பெரியம்மாவும் ஒண்ணும் சொல்லாம வெளியே போயிட்டாங்க ஐயா. சோ இத தவிர சம்வேதனாக்க உங்களுக்கும் வேற பிரச்சனை எதுவும் இல்ல, அப்படித்தானே? நீங்க இந்த ஊரா இல்ல வெளியூரா? எனக்கு இதே ஊர் தானுங்க. கேஸ் முடியற வரைக்கும் நீங்க எங்க போறதா இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். ஓகே, பாப்போம். சரி. ஹலோ, ஐ அம் அசோக் விஸ்வநாத், டிசிபி. சொல்லுங்க சார். கேன் ஐ மீட் மிஸ்டர் ஜேகேஆர்? அப்பாயின்ட்மென்ட் வாங்கிருக்கீங்களா? இல்ல, ஒரு சின்ன கேஸ் விஷயமா அவரை மீட் பண்ணணும். சாரி சார், ஒரு நிமிஷம். ஹலோ, எம்டியை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அனுப்பலாமா? ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல, வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க? சார் நான் பிஏ. பிஏவா? எஸ் சார். ஜேகேஆருக்கு இதை தவிர வேற ஏதாவது ஆபீஸ் உண்டா? சார் நிறைய பிசினஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் இதான் ஹெட் ஆஃபீஸ். சார் இங்கிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஓ, அவர் தினம் ஆஃபீஸ்க்கு வருவாரா இல்ல அப்பப்பதான் வருவாரா? சார் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு, சம்டைம் சீக்கிரம் போயிடுவாரு. 21ஆம் தேதி அவர் ஆபீஸ்க்கு வந்தாரா? வந்திருந்தாரு சார். சாருக்கு இன்னைக்கு போர்டு மீட்டிங் இருந்தது, முடிச்சு சீக்கிரம் கிளம்பிட்டாரு. எனி ப்ராப்ளம்? நோ 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 நோ, நத்திங் சீரியஸ். அவர் வந்தா நாங்க வந்துட்டு போனோம்னு சொல்லுங்க. ஓகே சார். கொஞ்சம் ஆபீஸை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஹலோ சார்.
என்ன இது அசோக்? என் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தீங்க? என் பொண்ணு காணாம போனதை பத்தி ஊருக்கே சொல்ல போறீங்களா? சாரி சார், அதுக்காக நாங்க வரல. பின்ன எதுக்கு சார்? ஜஸ்ட் ஃபார் a small information சார். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஓகேனா ஆபீஸ்ல போய் பேசலாம், இல்ல இங்கேயே கூட பேசலாம், நோ ப்ராப்ளம். சரி வாங்க. மார்னிங் சார். கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விடாதீங்க. சார் என்ன விஷயம் சொல்லுங்க. காலையிலே ஆபீஸ் போனதா உங்க வீட்டுல சொன்னாங்க. நீங்க என்ன தெரியுங்களா, என் பொண்ணு தெரியுங்களா? காரணம் இருக்கு சார். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் மனஸ்தாபம் கேள்விப்பட்டோம். என்ன சார் இது? ஒரு பொண்ணை கண்டிச்சு வளர்க்கறது தப்பா? பெற்றவங்களோட உரிமை இல்லையா? உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிப்பா வளர்க்கறது இல்லையா? எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அவதான் சார். அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவளை கொஞ்சம் கண்டிச்சேன். அது அவன் மனசுல என் மேல வெறுப்பு வளர்க்கும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சார் நான் அவளை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது இல்லை சார். ஆனா இப்போ உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கூட இப்படி யாராவது பண்ணிருக்கலாம். அப்படி யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது இருந்தா நீங்களா எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ். ஓகே, I'll do that. சார் 2 நாளாச்சு சார் காணாம போய். Petition எழுதி வீட்டுக்கு போன பொண்ணு இன்னும் வந்து சேரல. பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். நாங்க காலையில இருந்து வெயிட் என்ன சத்தங்க? பக்கத்துல உள்ள ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை 2 நாளா காணுமா சார். வார்டன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க. எந்த ஹாஸ்டல்? மேரி உமன்ஸ் ஹாஸ்டல். இதே தலைவலியா போச்சு. என்னாச்சு பாண்டியன்? சின்ன கேஸ். நீங்க சொல்லுங்க மாறன். சார், ஜேகேஆரோட ஆபீஸ் பியூன் சொன்னது உண்மைதான் சார். ஜேகேஆருக்கும் பத்மாங்கிற ஒரு லேடிக்கும் தொடர்பு இருந்திருக்கு. பாலு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த லேடி எந்த ஊரு, இப்ப எங்க இருக்காங்க, ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏற்கனவே ஆள் அனுப்பியாச்சு சார். ஒரு முக்கியமான விஷயம், நாம விசாரிக்கிறது ஜேகேஆருக்கு தெரியாம பாத்துக்குங்க. ஷூர் சார். சார், பத்மாவுக்கு வேண்டியவங்க யாரோ இதை பண்ணிருப்பாங்களோ? மேபி a சான்ஸ். பட் அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல. ஒருவேளை ஜேகேஆர் வளர்ச்சி பிடிக்காம அவரோட பிசினஸ் போட்டியில யாராவது இப்படி பண்ணிருந்தா? அந்த ஆங்கிளையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது. பட் இது ஏதோ திடீர் நடந்த இன்சிடென்டா தான் எனக்கு தோணுது. ஏன்னா சம்வேதனா டூர் போற விஷயமே அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிறப்ப இது பிளான் பண்ண இன்சிடென்டா எனக்கு தோணல. சார், காணாம போன ஒரு நாள் முன்னாடி தான் சம்வேதனா ஹோம் போயிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல டல்லா இருந்ததா வர ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கணும். ஹோமுக்கு போய் விசாரிச்சா உண்மை தெரியும் சார். தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் மூவ். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐம் அசோக், டிசிபி. ஐ நீட் சம் டீடைல்ஸ். எஸ், சொல்லுங்க சார். சம்வேதனாவை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியுமே. அவங்க கடைசியா இங்க எப்போ வந்தாங்க? 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்தாளே. சார், ஏதாவது ப்ராப்ளமா? அதாவது மார்ச் 20th. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க சார். அவ 2 நாளா மிஸ்ஸிங். ஜீசஸ். லாஸ்ட் வீக் அவ இங்க வரப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா? வரும்போது நல்லா தான் வந்தா. ஆனா போகும்போது ஆக்சுவலா சம்வேதனா ஜேகேஆரோட சொந்த பொண்ணு இல்ல சார். வாட்? அவரு தத்தெடுத்து வளர்க்கிறாரு. சம்வேதனா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஜேகேஆர் அவளை தத்தெடுத்துக்கிட்டாரு. அந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. 2 நாள் முன்னாடி வந்தப்பதான் கேட்டா தான் யாரு என்னங்கிற விஷயத்த. பத்மாவதி யாரு? அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்?
பத்மாவதி பொண்ணு ஜேகேஆர் எடுத்து வளர்க்குறாருனா அப்ப நான் யாரு? எனக்கு தெரியணும் மேடம். எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாகணும். அந்த சூழ்நிலையில என்னால அவளுக்கு உண்மையை சொல்லாம இருக்க முடியல. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு அம்மா தன்னால குழந்தைய வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவளை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அவளை கொண்டு வந்து விடும்போது என்ன வயசு இருக்கும்? அப்ப அவ கை குழந்தை. அவ வந்த 4-5 நாள்லயே ஜேகேஆரும் அவங்க ஒய்ஃபும் அவளை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகேஆர் இங்க வந்தாரா? இல்ல சார், தத்தெடுத்த பிறகு ஜேகேஆர் இங்க வரதில்ல. எங்க தான் அடிக்கடி வந்துட்டா சம்மேதனா ஒரு அனாதைங்கிற எண்ணம் தனக்கு வந்துருமோன்னு அவர் பயப்படுறாரு. சம்மேதனா கூட இங்க அடிக்கடி வந்துட்டு போறது அவருக்கு பிடிக்கல. சம்வேதனாவுக்கு ரிலேஷன் வேற யாராவது இருக்காங்களா? இல்ல ரிலேஷன் சொல்லிட்டு வேற யாராவது வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வேற யாரும் இல்ல சார். அந்த அம்மா கூட குழந்தைய வந்து விட்டுட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் இங்க வரல. எனக்கு அந்த அம்மாவோட பேரு அட்ரஸ் எல்லாம் வேணும். அந்த அம்மா பேரு பத்மாவதி. ஓகே. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. அட்ரஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். Sure. நான் இதை தரேன். ப்ளீஸ். சார், என்னதான் நாம தேடி இருக்கிற பத்மாவுக்கும் இந்த பத்மாவதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? ஐ திங்க் both are the same. Maybe பாப்போம். சார் இந்தாங்க சார். Thank you மேடம். Thanks for your cooperation. சம்வேதனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். Thank you. வாங்க. ஹலோ. What? Hey, hurry up man. செல்வம், எப்படி தெரிஞ்சது? சார், காட்டுல சொல்லி பொறுக்கிறவங்க தான் பார்த்துருக்காங்க. அவங்க தான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். நீங்க எப்போ வந்தீங்க? இன்ஃபர்மேஷன் கிடைச்சது வந்துட்டேன் சார். ஆபீஸ்ல சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். சார், பார்க்கறது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு சார். பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆனனால அடையாளம் தெரியல சார். சார், இது ஒருவேளை ஜேகேஆரோட பொண்ணா இருக்குமோ? மேபி. பட் இப்போதைக்கு எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. சார் விடுங்க சார். சார் சார்
என்ன சார்? அது வந்து சம்பவம் நடந்து குறைஞ்சது 2 நாளா இருக்கணும். இறந்து போன பொண்ணுக்கு 18ல இருந்து 20 வயசுக்கு. ஓகே. பாடி 80% பர்ன் ஆயிருக்கு. எனி அதர் க்ளூ சார்? தலையில ரொம்ப பலமா அடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. பாடி ஃபுல்லா டீகம்போஸ் ஆனதுனால கெமிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். வித்யா வித்யா ஒண்ணு இல்ல நினைக்கிற மாதிரி இருக்காது. வித்யா சார் ப்ளீஸ் a small clarification ப்ளீஸ். சார் சார் ப்ளீஸ். She's fine. Sir. ஐம் சாரி சார். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? நான் யார் சார் சந்தேகப்படுறது? பொண்ணே செத்து போயிட்டா. இப்போ இப்போ கொலைகாரனை பிடிச்சி அவனையும் பணமாக்கிடுங்க, அவ்வளவுதானே சார்? 18 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு பணமா கிடக்குறா. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து சுகம் செல்வாக்கு எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு சார். பொண்ணு பணமா கிடக்குறா. உங்களுக்கு வந்து உங்க டியூட்டி செய்யணும், இல்ல என்கொயரி பண்ணணும், அவ்வளவுதானே சார்? என்கொயரியும் கடமை தான் முக்கியம் இல்ல சார். மொத்த மனசு எவ்வளவு வேதனைப்படுறான் அதெல்லாம் முக்கியம் இல்ல. என்கொயரி உங்க டியூட்டி தான் முக்கியம், ப்ரமோஷன் முக்கியம். யார சார் சந்தேகப்படுறது? உங்க எமோஷன் எனக்கு புரியுது. சார் என்ன நடக்குது சார் இங்க? சார் யார் சார் இவங்க? சார் எனக்கு யார் மேல சந்தேகம் இல்ல. போனது போச்சு, அதோட விட்டுருங்க. கேஸை க்ளோஸ் பண்ணுங்க சார், விட்டுருங்க சார். வேணாம் சார், இதுக்கு மேல கேஸ், இதுக்கு மேல விசாரணை வேணாம் சார். ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கு. ஒரு பேப்பர் பேனாவும் கொடுங்க சார், நான் வேணா எழுதி கொடுத்துறேன் சார். இந்த விசாரணை வேணா நான் எழுதி கொடுத்துறேன், என்ன விட்டுருங்க. எதுக்கு? பெத்தவங்க நாங்க தானே சார் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வேணாம் சார், இந்த தொல்லை எங்களுக்கு போதும், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார். சாய்ந்தாய் தொலைந்தே போனது
தேகம் தீயில் வந்து போனதே தீங்கு செய்தவன் யாரோ இது நியாயமா வழி தேருமா இருக்கும் வரைக்கும் உன் நினைவிருக்கும் கனவாய் கரைந்தாயே என் காதலே என் காதலே காத்திருந்தேன் காதல் செய்தேன் காலன் அழைத்தது ஏன் சுவாசம் என்றான் சாரல் என்றான் கரைந்தே போனது விஷ்ணு, பிரியமானவங்களோட இழப்பு எவ்வளவு பெரிய வேதனைன்றது எனக்கு தெரியும். உனக்கு உன் சம்மேதனை இறந்துட்டா, எனக்கு எங்க அப்பா இருந்தோம் அப்பாவா இல்ல. இந்த கஷ்டமான நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நாம என்னப்பா செய்ய முடியும்? பிரச்சனைன்றது மனுஷனுக்கு எல்லாருக்குமே வரும்பா. மனசு திடமா இருக்கிற வரதான் மனுஷனோட வாழ்க்கை. அது விழுந்துருச்சுன்னா வேற எதுவுமே இல்லப்பா. தைரியமா இருக்குப்பா. சார் பாடி கிடைச்ச இடம் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் சார் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு வேற வழி எதுவும் இல்லை சார். ஆனா ஒரு ஒத்தடி பாதை இருக்கு சார். அந்த இடத்துல ஒரு எஸ்டேட் கூட இருக்கு சார். இந்த இடம் யாருதுங்கிற விவரம் தெரிஞ்சுதா? எஸ் சார், ஜேகே ரோடு சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அப்படி எதுவும் இங்க சந்தேகப்படும் முடியாது நடக்கல. நோ நோ, இதுல ஏதோ தப்பு இருக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷனை யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சார் அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரியல. சார் ஜேகே ரோட கார் மாதிரி தெரியுது சார். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ சார், என்ன சார் இந்த பக்கம்? அதை நான் கேட்க வேண்டிய கேள்வி. இது என்னோட இடம் சார். அப்படின்னா அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவீங்களா? என் பொண்ணு உயிரோடு கடைசியா இருந்த இடம். அதனால தான். சாரி சார், உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லதில்லை. ஸோ ப்ளீஸ். மாறன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? 10 days ஆகும் சார். வை? பாடி 80% எரிஞ்சதுனால கெமிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் பாண்டியன்? ஆரம்பத்துல இருந்தே ஜேகரோட ரியாக்ஷன் சரியில்லை சார். எஸ், யூ ஆர் ரைட். அவர் எதுக்கு சார் ஸ்பாட்டுக்கு வரணும்? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஊர்ல பாதி இடம் ஜேகேஆரோடது. அவர் எங்க போனாலும் அது அவரோட இடமா தான் இருக்கும். சார் இருந்தாலும் அவர் அங்க வந்து நோ 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 நோ, எனக்கு என்னமோ இந்த கேஸ் கரெக்டான ரூட்ல போற மாதிரி தெரியல. ஐ திங்க் we are diverting. ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ் ஒரே குழப்பம்தான். எஸ் சார், எனக்கும் அதான் தோணுது. ஃபர்ஸ்ட் சம்வேதனா ஜேகேஆர்ட்ட கோவப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறதா சொல்லியிருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகல. அவ பிளான் வேற. அது என்ன? சம்வேதனா கார்ல வேற யாரோ கூட இருந்திருக்காங்க. யாருக்கும் தெரியாம சம்வேதனாவுக்கு விஷ்ணுன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனா சம்பவம் நடந்தப்ப அவன ஊர்ல இல்ல. இதுக்கு நடுவுல ஜேகேஆரோட இல்லீகல் அஃபேர். சம்வேதனா ஜேகேஆரோட சொந்த பொண்ணு இல்ல. சோ ஜேகேஆர் இதையும் மறைச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேல ஜேகேஆர் அடையாளம் காட்டினதை வச்சோ இல்ல டெட் பாடி கையில இருந்த வளையல வச்சோ செத்து போனது சம்வேதனா தான்னு முடிவுக்கு வந்துட முடியாது. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறமா சம்வேதனா காணாம போன அன்னைக்கே மேரி விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து இன்னொரு பொண்ணும் காணாம போயிருக்கு. எனக்கு என்னவோ அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. அந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க. சார், அந்த ஹாஸ்டல் பொண்ணு காணாம போனதுல இருந்து ஹாஸ்டல் வாட்ச்மேனும் வேலைக்கு வரது இல்லையா சார்? ஓகே, சீக்கிரமா அந்த வாட்ச்மேன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால நாம ஜேகேஆர் கிட்ட சில விஷயங்களை கிளியர் பண்ணணும். ஜேகேஆர் இருக்காரா? ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. என்ன சார் இது? இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. என்ன வேணும்? என்ன விஷயம்?
உங்க பொண்ணு கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி, எங்களுக்கு சில டீடைல்ஸ் வேணும். என்ன சார் மறுபடியும் என்கொயரின்னு சொல்லிக்கிட்டு என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? சம்பேதனா உங்க சொந்த பொண்ணு கிடையாது, அவ ஒரு அனாதை. அதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? சார் அவ அனாதை இல்ல, என் பொண்ணு. யார் சொன்ன அனாதைன்னு? அவ என் சொந்த பொண்ணு சார், அப்படித்தான் நான் நம்புறேன். உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு 3 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கீங்க. ஆனா 8 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? சார் நான் பிசினஸ் விஷயமா 10 இடத்துக்கு போவேன் வருவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். உங்களுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்ததாமே? அத பத்தி கவலைப்பட வேண்டியது நீங்க இல்ல, என் வைஃப், என் பர்சனல் விஷயம் அது. அப்படி சிம்பிளா சொல்லிடாதீங்க சார், இது ஒரு என்கொயரி, சொல்லித்தான் ஆகணும். என்ன சார் சும்மா என்கொயரின்னு என்கொயரின்ற பேர்ல எங்க உயிரோட சாவடிக்கிறீங்க? அதான் சார் உண்மை. என்கொயரி பண்ணி செத்து போன என் பொண்ணை கொண்டு வந்துருவீங்களா? கோவப்படாதீங்க. கோவப்படாம என்ன சார் பண்ண முடியும்? என் பொண்ணுக்கார அடிபட்டு கிடந்துச்சு, என்ன பண்ணீங்க? விசாரணை பண்ணீங்க. மார்ச்சரிக்கு வந்து என் பொண்ணை நான் அடையாளம் காட்டினேன், என்ன பண்ணீங்க? விசாரணை பண்ணீங்க. விசாரணை சொல்லிக்கிட்டு ஏன் சார் என் வீட்டை சுத்தி வரீங்க? கொலை நான் என்ன வீட்டுல மறைச்சு வச்சிருக்கேன் சார்? இந்த வீட்டுல நான் தான் தனியா இருக்கேன், நான் தான் கொலைக்காரன். அப்படித்தான் நினைக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல கொலைகாரன். Arrest me, I say. Come on, go ahead. Arrest me. என்ன சார் அப்படியே நிக்கிறீங்க? Arrest பண்ணுங்க. Come on. அன்னைக்கு பூஜாவோட பர்த்டே. எப்பவும் போல காலேஜ் முடிஞ்சு ஆர்ஃபனேஜ் போனேன். என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள் அது. தேங்க்ஸ். நீங்க யார், என்ன வேணும்? என் பேர் கருப்புசாமிங்க. சரி. நான் தாமரகுளத்துல இருந்து வரேன். சரி. வாடனம்மாவை பார்க்கணும். ஐயோ, வார்டன் பிரேயர்ல இருக்காங்க, வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அது பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு வார்டன் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. சரி. அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க. ஓ. பாத்துக்கிட்ட கூட ஆள் இல்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பேர் என்ன? பத்மாவதிமா. நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. மறக்காம சொல்லிடுமா? நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்கள பக்கத்துல பாத்துக்கிட்ட யாருமே இல்லம்மா. சொல்லிடுறேன். பார்த்து சொல்லிடுமா? கண்டிப்பா. அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க காட்டன் மில் வச்சிருக்காரு, அவருடைய அட்ரஸ் தெரியுமாமா? எனக்கு தெரியாதே. பேர் தெரியுமா? பேர் கூட ஒரு நிமிஷம் இந்த இருக்குமா. இவர் எதுக்கு நீங்க பார்க்கணும்? இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பத்மாவதி அம்மா குழந்தைய இவர் தான் 18 வருஷமா வளர்க்காரு. அதான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். நான் ஒரு அனாதைங்கிறதும் எங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கங்கிறதும் எனக்கு ஒரு 3வது மனுஷன் மூலமா தான் தெரிய வந்தது. அந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை, அப்பா அம்மா எதுவுமே நிஜம் இல்லைங்கிறத என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பாசம் கூட எனக்கு பொய்யா தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கையில விடியாத ராத்திரி. என்னை பெத்தவங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ண டூர் போறதா வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பினேன். எங்க அம்மாவை பார்க்க போறப்ப வெறும் சம்வேதனாவை தான் போகணும்னு நினைச்சேன். JKR பொண்ணா எனக்கு இருந்த எந்த அடையாளத்தையும் விரும்பல. என்னோட இந்த நிலைமைய யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு தோணுச்சு. தீபாக்கு ஃபோன் பண்ண. அவ ஊர்ல இல்ல,
காரை தீபாவோட வீட்டுல விட்டுட்டு எங்க அம்மாவை தேடி போனேன். எங்க அம்மா சொல்லிதான் என் பொறுப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பான வழியில பிறந்த என்ன வளர்க்க முடியாம ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க எங்க அம்மா. பெத்தவங்க உயிரோட இருந்தும் அனாதையான என்ன தத்தெடுத்து வளர்த்த எங்க அப்பா தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்திருக்காரு. நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சதுன்னா என் பொறுப்பை பத்தின ரகசியம் தெரிஞ்சிடும்னு என்கிட்ட எங்க அப்பா சொல்லாமலே மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னை பெத்த தாய்க்கு இத்தனை வருஷமா பணம் அனுப்பி உதவி செஞ்சதும் எங்க அப்பா தான். அதனால அவருக்கு எவ்வளவோ கெட்ட பேர். ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு. எல்லாம் யாருக்காக? எனக்காக. என்னை பெத்தவங்க கூட நான் இருந்திருந்தா கூட இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நான் தான் அவரை புரிஞ்சுக்கல. 20 வருஷமா எங்க அம்மாவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. விதி. ஆனா அவங்களோட கடைசி நிமிஷத்துல பக்கத்துல இருந்து பாத்துக்கிற பாக்கியமாவது கிடைச்சது. சம்பேதனா சார் ப்ளீஸ், விசாரணை பேர்ல என் பொண்ணை திரும்பி திரும்பி கேள்வி கேட்டு இருக்காதீங்க சார். விட்டுருங்க ப்ளீஸ். என் பொண்ணு எனக்கு திரும்பி கிடைச்சிட்டா அது போதும் சார். எனக்கு அது போதும். உங்க பொண்ணு கிடைச்சிட்டா சந்தோஷம். பட் இறந்து போனதுதான் யாருன்னு தெரியல. ஈஸியா முடிய வேண்டிய கேஸ் நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க. அதுக்காக அநியமா நீங்க என் மேல சந்தேகப்பட்டிருக்க வேணாம் சார். இட்ஸ் வெரி பேட். சம்வேதனா, இப்போது உங்க அப்பாவை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரிப்பா. ஜேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஆனா இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸோடைய வேலை முடியாது. பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்த ஒரு பொண்ணை காணோம்னு வந்த கம்ப்ளைண்ட நாங்க ஆரம்பத்துல சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன். அந்த ஹாஸ்டல்ல போய் விசாரிச்ச அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. ஹாஸ்டல்ல இருந்த ஒரு பொண்ணும் அங்க வேலை செஞ்ச வாட்ச்மேனும் லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு தன்னுடைய உடம்பு சுகத்துக்காக மட்டுமே அவனை யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம மத்த ஆம்பளைங்களோடையும் பழக ஆரம்பிச்சிருக்கான். அவளை உண்மையா நேசிச்ச வாட்ச்மேனால அதை தாங்கிக்க முடியல. அந்த வேதனை அவளை கொல்ற அளவுக்கு வெறியா மாறி இருக்கு. தற்செயலா சம்பேதனா விட்டுட்டு போன காரை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவனோட திட்டம் எதுவும் தெரியாத அந்த பொண்ணு எப்பவும் போல அவன் கூட போயிருக்கா. அந்த காருக்குள்ள இருந்த பொருட்களும் இன்வெஸ்டிகேஷனை டைவர்ட் பண்ணிருச்சு. இது அந்த கொலைகாரனுக்கு சாதகமாயிருச்சு. இரக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சவன் பாடி அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் எரிச்சிருக்கான். ஆரம்பத்துல இருந்தே இன்வெஸ்டிகேஷனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அவன் தான் தப்பிச்சிட்டமேங்கிற தைரியத்துல வெளியில சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா எப்ப சம்பேதனா திரும்பி வந்தாலோ அதுக்கப்புறம் கேஸ் சரியான ரூட்டுக்கு வந்துருச்சு.
தயங்குது காற்றலைகள் ஆவியில் நின்று கூந்தலில் உனக்கும் தேங்கிட உள்ளது திண்ணை